சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி காலை 6:53 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் பகல் 11:54 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 11:54 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:53 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த புஷ்ய பகுல பஞ்சமி அப்படிங்கிறது வருது இல்லையா. ஆக இந்த நாளிலே அந்த திருவையாறு ஸ்ரீ தியாகராஜ சுவாமியினுடைய ஆராதனை நாளாக இந்த நாளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:36 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:53 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:42 சந்திர உதயம் என்பது இரவு 9:51 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:55 முதல் காலை 6:37 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:39 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:01 முதல் 9:26 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:50 முதல் மதியம் 12:15 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:50 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:37 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்லலாம், ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு இசை சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திருவையாறு ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகளினுடைய ஆராதனை நாளாக பார்க்கப்படுகிறது அல்லவா. ஆக இந்த நாளிலே இந்த தலைப்பிலை குறித்து பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்த ஸ்வரங்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு சொல்லி அடியேன் ஒரு சமீபத்துல ஒரு ஆய்வு கட்டுரையை படித்தேன். அதுல அடியனுக்கு சங்கீத ஞானம் அப்படிங்கிறதே சுத்தமா கிடையாது, எனக்கு சங்கீத ஞானம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஒரு புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அதுல ஒரு சில ஆவல்களை தூண்டுகின்ற விஷயங்கள்லாம் இருந்தது. அதை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதுல பார்த்தோம்னா அவங்க அந்த சப்த ஸ்வரங்கள், அது அந்த சாரி காமா பா தா நீ அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா, அவைகளை கொடுத்து அவர்களுக்கு எந்தெந்த கிரகங்களோடு இது தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கிறார். அதாவது அவர்கள் நிறைய விஷயங்களை தொடர்பு படுத்தி பார்க்கிறார்கள். இந்த உலகத்திலே 7 அப்படிங்கிற எண் ரொம்பவும் முக்கியத்துவம் பெறுகிறது. வானவில்லினுடைய நிறங்கள் 7 அப்படிங்கிறார். சூரியனுடைய குதிரைகள் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்திலே தான் சூரியன் பயணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சப்த ஸ்வரங்கள் என்பதும் 7, சப்த ரிஷிகள் 7 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த சப்த, அதாவது 7 அப்படிங்கிற விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்த்துட்டு இந்த சப்த ஸ்வரங்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டா அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல கம்பைன் பண்றா. இதுல சூரியனுடைய அந்த 7 குதிரைகள்னு சொல்றது அந்த சூரியனுடைய நிறப்பிரிகை தான். அந்த வானவில்லுல நம்ம 7 விதமான வண்ணங்கள் பிரிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் குதிரைகளாக வர்ணித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு குதிரையுமே ஒவ்வொரு ஒலியை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே அப்படியே ஒலியாக அதிர்வலைகளாக வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அதிர்வலைகளை ஒன்றிணைத்துத்தான் நாம் இந்த சங்கீதத்தையே படைத்திருக்கிறோம். சாமவேதம் தான் இதற்கான அடிப்படை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. அதுல பத்தி அதுல எந்த அளவுக்கு நிஜம் அப்படிங்கிறத சங்கீத வித்வான்கள் தான் சொல்லணும். முதல்ல வரக்கூடிய அந்த ஸ்வரமாகிய, அதாவது அந்த சப்த ஸ்வரங்கள்ல முதல் ஸ்வரமாக சா அப்படிங்கிறது வர்றது இல்லையா, அதை ஷட்ஜமம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். இந்த ஷட்ஜமமானது ஒரு மயிலினுடைய ஒலியோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறதுங்கிறார். மயில் அகவும் அப்படின்னு சொல்றா இல்லையா,
இந்த மயிலினுடைய ஒலியோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து விட்டு இது முதல் ஸ்வரம் என்பதால் இது சூரியன் தான் அப்படிங்கிறவ அடிச்சு சொல்றா. இது போக ரீ அப்படிங்கிறது வந்து ரிஷபம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். அந்த ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்வரம் வந்து ரிஷபம்னு சொல்றதுக்கு காரணமே அது காளமாடுதான். ரிஷபம்னு சொன்னா காளைதானே, அந்த காளை மாட்டினுடைய ஒலி. அது கூட எப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டமாக காளை மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றனவா, அப்படி மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் நகர்ந்து போகுதா, அதை பார்த்துட்டு ஒரு காளை மாடானது குரல் கொடுக்குமாம். அது என்ன மாதிரி குரல் கொடுக்குமோ அந்த ஒரு ரிதமை பேஸ் பண்ணி தான் இந்த ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்வரமே அமைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுக்கு பேர் ரிஷபம் அப்படிங்கிற பேர்ல வச்சிருப்பா. அடுத்தது கா அப்படிங்கிறது வந்து காந்தாரம் அப்படிங்கிற பேர்ல சொல்றா இல்லையா. இந்த காந்தாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டினுடைய ஒலி. ஒரு ஆடு வந்து மேயான்னு கத்துது இல்ல, அந்த ஒலியோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள், ஆட்டினுடைய ஒலியாக பார்க்கிறார்கள். அப்புறம் மத்தியமம் அப்படின்னு சொல்லுவா. மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மத்தியமமானது ஒரு மானின் ஒலியாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில மானின் ஒலின்னு சொல்றா, ஒரு சில பேர் புறாவின் ஒலி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனால் அடியேன் படித்த புத்தகத்திலே அதை மானினுடைய ஒலியாகத்தான் அதனை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். மான் அப்படிங்கிற விஷயத்தோட ஒப்பிடுறா. அடுத்தது பார்த்தோம்னா பா அப்படிங்கிற அந்த ஸ்வரம் பஞ்சமம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. சாரி காமா பா, பாங்கிறது ஐந்தாவதாக வருகிறது. இதை பஞ்சமம், பா அப்படிங்கிறதையே பஞ்சமம் ஐந்தாவது ஸ்வரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பஞ்சமம் இந்த ஸ்வரமானது ஒரு குயிலின் ஒலியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். முதல்ல சா அப்படிங்கிறத மயிலோடையும் இந்த பாங்கிறத வந்து பஞ்சமம் ஒரு குயிலின் ஒலியாகவும் ஒப்பிடுகிறார்கள். ஏன் இந்த சாவையும் பாவையும் அழித்து சொல்றேன்னு பார்த்தா, இந்த இரண்டு ஸ்வரங்களைத்தான் அச்சலஸ்வரம், அதாவது அசையாத ஸ்வரங்கள், இயற்கையாகவே அமைந்த ஸ்வரங்கள்னு சொல்றார். மயில் அகவுகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மயில் பாடுவதைத்தான் ஆரி என்ற பெயரிலே சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த குயில் என்பது இயற்கையாகவே பாடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குயிலினுடைய ஒலிதான் குயில் பாட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்படி இந்த இரண்டு ஸ்வரங்களை மட்டும்தான் இயற்கையாகவே அமைந்த ஸ்வரங்கள், அசையாத ஸ்வரங்கள், அச்சல ஸ்வரங்கள் என்ற பெயரிலே இதனை அழைக்கிறார்கள். அடுத்தபடியாக தா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்வரத்தை வந்து தெய்வத்தம் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவார். இந்த தெய்வத்தம் என்கின்ற ஸ்வரத்தினை குதிரையினுடைய ஒலியாக பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் நீ அப்படிங்கிறதுக்கு ஏழாவது ஸ்வரம் வருது இல்லையா, இந்த நீங்கிறது வந்து நிஷாதம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். இந்த நிஷாதம் என்பது யானையினுடைய ஒலியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். சரி சார், நீங்க இந்த ஒலிகளுக்கும் இந்த ஸ்வரங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்புன்னு சொல்றேன்னு பார்த்தா, நான் சொல்லல, அந்த புஸ்தகத்துல இந்த ஆய்வு கட்டுரையில சொல்லியிருக்கா. அவ எப்படி சொல்றான்னு பார்த்தா, வரிசையாக சா என்பது வந்து சூரியனினுடைய ஸ்வரமாக பார்க்கப்படுகிறது. அது முதல் ஸ்வரம், அதுதான் அடிப்படை. அச்சலம்னு சொன்னோம் இல்லையா, அந்த அடிப்படையிலிருந்து துவங்குகிறது அப்படிங்கிறதுனால சூரியனிடமிருந்து தான் மொத்த ஒளிக்கற்றைகளும் பிரிகிறது அப்படிங்கிறதுனால அதுதான் சூரியனுடைய ஸ்வரம் என்றும். இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரிஷபம் என்பது காளை மாட்டோடு ஒப்பிட்டு அந்த சின்னத்தை உடைய அந்த ரிஷப ராசியோடு ஒப்பிட்டு அதற்கு அதிபதியாகி அந்த சுக்கிரனை பிரதானப்படுத்துகிறார் அந்த இடத்துல. இந்த ரிஷபத்திற்கு சுக்கிரன் தான் ரொம்ப வசதி. இந்த ரிஷபஸ்வரம் எங்கெங்கெல்லாம் தூண்டப்படுகிறதோ அந்த ராகங்கள் பார்த்தோம்னா மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ராகங்களாக அமைந்து விடுகின்றன. ஏன்னா அது சுக்கிரனுடைய ஸ்வரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். காந்தாரம் என்பது பார்த்தோம்னா அது புதனினுடைய ஸ்வரமாகவும், மத்தியமம் என்கின்ற ஸ்வரமானது சந்திரனுடைய ஸ்வரமாகவும், ஏன்னா மாங்கிறது வந்து ஒரு மெல்லிய சத்தத்தை உடையது. அந்த மகாரம் அப்படிங்கிறது, அந்த மத்தியமம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது மெலிதான அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வர்றதுனால அதை சந்திரனுடைய ஸ்வரமாக பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் பா, அந்த பஞ்சமம் பார்த்தோம்னா எப்படி சாங்கிறது ஒரு அசையாத ஸ்வரமாக இருக்கிறதோ, அச்சலஸ்வரமாக இருக்கிறதோ, அதே மாதிரி பா அப்படிங்கிறது அச்சலஸ்வரம், அது ஒரு ஸ்திரமான ஸ்வரம், அது அசையாது அப்படின்னு வரும் பொழுது அதை சனியோடு ஒப்பிடுகிறார்கள் அந்த பஞ்சமத்தை. அதுக்கப்புறம் தெய்வத்தம் அப்படிங்கிறத குருவோடையும், நிஷாதம் அப்படிங்கிறத செவ்வாயோடையும் ஒப்பிட்டு அந்த ஆய்வு கட்டுரையானது முடிவடைகிறது. இதுல எங்க ஒரு இடத்துல மேட்ச் ஆறதுன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன்னா, அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் அப்படின்னு இவ வரிசைப்படி கொடுத்திருக்கா இல்லையா. இந்த வரிசையை சாரி காமா பாதா நீ அப்படின்னு கொடுத்துட்டா இல்லையா. இங்க ஒரு அதிசயத்தக்க ஒற்றுமை என்ன தெரியுமா நான் பார்க்கிறேன். இதைத்தான், இந்த வரிசையைத்தான் நம்முடைய அந்த ஹோரா கணக்குன்னு சொல்றா தெரியுமா. ஹோரைகள் ஒவ்வொரு நாளிலுமே இந்த ஹோரையானது முதல் 1 மணி நேரத்திற்கு இந்த ஹோரை, அடுத்தது இந்த ஹோரைன்னு கொடுத்துருப்பா தெரியுமா.
அந்த வரிசையிலேயே கொடுத்திருக்கிறார்கள். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் என்கின்ற அந்த வரிசை கிரமமாகவே சா ரி கா மா பா தா நி என்று கொடுத்திருக்கிறார்கள். இப்ப அந்த ஹோரைங்கிறது எப்படி கணக்கிடுறாங்க நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா, ஒவ்வொரு நாளுமே அந்த நாளானது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறத எதை வச்சு தீர்மானம் பண்ணியிருக்கா முதல்ல சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு திங்கட்கிழமைங்கிறத எப்படி தீர்மானம் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரிய உதயத்திலிருந்து முதல் 1 மணி நேரத்திற்கு அந்த கிரகத்தினுடைய அந்த வண்ணமானது முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்றார். முதல் 1 மணி நேரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்னு வரும் பொழுது அந்த ரெட் விப்ஜிஆர்ல பார்த்தோம்னா இந்த ரெட் என்கின்ற அந்த அலையினுடைய அதிர்வு நீளம், அலை நீளம் என்பது அதிகமாக இருப்பதால் சூரிய உதயத்திலிருந்து முதல் 1 மணி நேரம் எந்த கதிர்வீச்சினுடைய, அதாவது எந்த நிறத்தினுடைய அலை நீளமானது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் அந்த நாளினுடைய துவக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ஹோரைங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்திருப்பா. திரும்பி அடுத்த நாள் முடியும் போது பார்த்தோம்னா அது திங்கட்கிழமையிலிருந்து இந்த ஹோரைங்கிறது ஆரம்பிக்கும். வரிசையா மாறாம வந்துட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமையில துவங்கும். இப்படி நவ கிரகங்களினுடைய வரிசை என்னவோ வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹோரையினுடைய வரிசை எப்படி இருக்கிறதோ அந்த வரிசையினுடைய அடிப்படையிலே தான் கரெக்டா அந்த கிழமைங்கிறதும் துவங்கிண்டே வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதைத்தான் இவர்கள் சப்த ஸ்வரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இதை நம்ம கால நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு போர்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.